நிறைய பேர் சட்னி ரெசிபி கேட்டிங்க. நிறைய சேனல் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோடய சட்னி கொஞ்சம் ஸ்பெஷல் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் தேடி வந்து ரெசிபி கேட்பீங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா அடுப்பில் வச்சு சுட்டு எடுக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி கிரில் பேன் இல்லை, கிரில் பண்ணுறது இல்லை அப்படின்னா வடிதட்டி இருக்கும்ல, அதில் கூட வச்சு நம்ம வந்து சுட்டு எடுக்கலாம். நல்லா சுடணும். நல்லா சுட்டதும் இதை வந்து அந்த மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துடணும். ரொம்ப ரொம்ப காஞ்சு போயிருக்கும், வெந்து போயிருக்கும்ல, கருகினதை மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா இதுதான் அந்த சட்னிக்கு வந்து கூடுதல் சுவையே கொடுக்கும். பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் உரித்து கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சுட்ட வாசனை கண்டிப்பாக அந்த சட்னியில் அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக கூட இருக்கும். நீங்கள் வடை பஜ்ஜிலாம் சாப்பிட்றீங்கன்னா கூட அதுக்கு கூட இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டா. அதுவும் கையில் தான் நசுக்கி நசுக்கி சாப்பிட்றாங்களே, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து நான் டெம்ட் ஆகி நானாக வந்து இந்த பண்ணது தான் இந்த சட்னி. 2 தோசையை வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்கும். ஒன் டைம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வேறு ஏதாவது சட்னி ரெசிபி சொல்லுங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க.